पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। 17வது சூத்திரத்துக்கு மேல படிக்கணும். விதர்க்க விசாரானந்தாஸ்மிதா ரூபானுகமா சம்பிரஜ்ஞாதः விராம பிரத்யய அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷோன்யः பவ பிரத்யயோ விதேக பிரகிருதிலயானாம் श्रद्धा वीर्य स्मृति समाधि प्रज्ञा पूर्वक इतरेषां तीव्र संवेगानाम् आसन्नः मृत्युमध्यादिमात्रत्वा ततोऽपि विशेषः ईश्वर प्रणिधानाद्वा क्लेशकर्म विपाक आशयैः अपरामृष्ट पुरुष विशेषः ईश्वरः तत्र निर्दिशयं सर्वज्ञत्वबीजं स सर्वेषामपि गुरुः कालेन अनवच्छेदात् तस्य वाचकः प्रणवः तज्जपः तदर्थभावनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். வியாச பாஷ்யத்தோட பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தது லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், 27வது சூத்திரம் தஸ்ய வாச்சகா பிரணவஹா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஈஸ்வரனோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரணவம். தஸ்ய வாச்சக அப்படின்னா தஸ்யன்றதுக்கு அர்த்தம் அந்த ஈஸ்வரனுடைய
வாச்சகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பெயர், நேம். வாச்சகம் வாச்சியம் அப்படின்னு சொல்லுவோம். வாச்சியம்னா பெயரை உடையவன், வாச்சகம்னா அவரோட பேரு. அப்ப அந்த ஈஸ்வரனுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணவகா. பிரணவகான்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. ஓங்காரத்துக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணவத்துக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்ப ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருஷ்ட ரூபேன நூயத்தே ஸ்தூயத்தேன்னு ஒண்ணு சொல்லுவோம். நான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ தாத்துவை வச்சு சொல்லியிருந்தேன், நீயத்தே அப்படின்னு. கிராமர் ரூல் நிறைய தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விபக்திலாம் மாத்தி பிரத்யேகங்கள்லாம் மாத்தி அதுல நிறைய மசாலா வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா பிரணவம்னு ஒண்ணு கிடைக்கும். பிரகிருஷ்ட ரூபேன நீ போட்டீங்க அப்படின்னா டு லீடுன்னு அர்த்தமாயிடும். எங்க லீடு அப்படின்னா டு லீட் டு மோக்ஷா. உங்களை வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முறையில மோட்சத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகுமோ கூட்டிட்டு போகுமோ அதற்கு பேரு பிரணவகா அப்படின்னு ஒரு பேர். இது ஒரு பேர். ரெண்டாவது பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன நூயதே ஸ்தூயதே. இதுதான் அதிகமா இருக்கும். எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த விற்பத்தி தான் இருக்கும். பிரகிருஷ்ட ரூபேன நூயதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தூயதே. எது வந்து பாத்தீங்கன்னா நன்றாக ஸ்துதிக்கப்படுகின்றதோ, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றதுக்கு ரொம்ப பெஸ்டான வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாமம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன நூயதே ஸ்தூயதே. நூயதேன்றதுக்கு மீனிங் ஸ்தூயதே. அது எதுவோ அதுதான் பிரணவம். பிரணவ அந்த நவ இருக்குல்ல, அந்த நவக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணவான்றதுக்கு அர்த்தம் நன்றாக ஸ்துதிக்கப்படுதல். அப்ப நீங்க பிரணவத்தை வந்து யாரெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில பகவான் ஸ்துதிக்கப்படுபவரா ஆகின்றார். இது ரெண்டாவது மீனிங். பிரகிருஷ்ட ரூபேன நவதி அவதி மூணாவது மீனிங். பிரகிருஷ்ட ரூபேன நவதி அவதி நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா நவத்தின்றதுக்கு அர்த்தம் அவத்தின்னு அர்த்தம். அவத்தின்னு என்ன அர்த்தம்? ரட்சணம் பண்றது, காப்பாத்துறதுன்னு அர்த்தம். நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் இந்த சம்சாரத்திலிருந்து காப்பாற்றுறதுனால, காக்குறதுனால, ப்ரொடெக்ட் பண்றதுனால இதுக்கு பேரு பிரணவம்னு பேரு. மூணாவது மீனிங். இது மாதிரி நிறைய இருக்கு. நான் எப்ப தோணுதோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன் நான். இப்ப இன்னைக்கு 3 மட்டும் வச்சுக்கணும். அப்ப முதல்ல பிரகிருஷ்ட ரூபேன நீயத்தை இது பிரணவா ஒண்ணு. ரெண்டாவது பிரகிருஷ்ட ரூபேன நவதி ஸ்தூயத்தை. நூயத்தே ஸ்தூயத்தை. நூயத்தே ஸ்தூயத்தைனா ஸ்துதிக்கப்படுவது எதுவோ அது வந்து பிரணவம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன இந்திரியானு சர்வானு, இந்திரியங்களையும் எல்லாத்தையும் ரட்சிப்பது எதுவோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரணவத்தை சொல்ல 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 என்ன ஆகும்னா இந்திரியங்கள்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிச்சோம். நம்ம சொல்றோம்ல இந்திரிய ஜெயம் கிடைக்கணும் சுவாமி, மனோஜெயம் கிடைக்கணும் சுவாமி, நம்ம எல்லாரும் சொல்றோம். இந்த மனோஜெயம் இந்திரிய ஜெயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை நித்தியம் அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி ஆயிடும். இந்த ஓங்கார ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா பாஷ்யத்தை சொல்றாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 அர்த்தம் பார்த்துருக்கோம். சங்கேத கிருத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சங்கேத கிருத்தம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிகேட் பண்றது. இந்த ஓங்காரமே பிரம்மமா இல்ல வந்து ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இண்டிகேட்டரா அப்படின்னு. ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கணும். சங்கேதம் அப்படின்னு பேர். சங்கேதம்ன்றதுக்கு இன்னொரு பேர் என்ன பண்றோம் அப்படின்னா பிரதீகம் அப்படின்னு பேர். அடையாளம், சின்னம். சங்கேதம்னா ஒரு இண்டிகேட்டர், ஒரு ஏரோ மார்க் போட்டு. இப்ப சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா சங்கேதம்? சிவலிங்கம். பானலிங்கம் வச்சிருக்கோம். பானலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு இண்டிகேட்டர். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாலக்கிராமம் விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர், பிரதீகம்னு பேர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத் பாஷ்யத்துல அதே மாதிரி மாண்டூக்கிய உபனிஷத் பாஷ்யத்துல எல்லாத்தையும் இந்த இதை தான் எழுதுறாரு. எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலக்கிராமத்துல வந்து விஷ்ணு புத்தி பண்றோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு புத்தின்னு அர்த்தம் விஷ்ணுவை நம்ம பார்க்கறோம். சாலக்கிராமத்துல பானலிங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம்? சிவனை பார்க்கறோம்.
கல்லுன்னு பார்க்கல, எப்படி பார்க்குறோம்? சிவபெருமான்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம புத்தி பண்ணணும். எப்படி நம்ம ஈஸ்வரனை பார்க்குறோமோ விஷ்ணுவை பார்க்குறோமோ அதே மாதிரி நாமத்திலையும் கூட வந்து என்ன பண்ணணும்? விஷ்ணு புத்தி ஈஸ்வர புத்தி பண்ண வேண்டும் அப்படின்னு பேர். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உபாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாசனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெரைட்டி பிரதீகம் அப்படின்னு பேர். பிரதீகம் தான் உபாசனையில முதல் மெத்தட் வச்சிருக்கு. பிரதீகம்னு என்ன அர்த்தம்? அடையாளம், சின்னம். இப்ப நம்ம உபாசனை பண்றது எல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த விக்கிரகங்களை வச்சு பண்றோம்ல, போட்டோ வச்சிருக்கோம், விக்கிரகம் வச்சிருக்கோம், இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதீகம். நான் டெய்லி காலையில வேக்கப் ஆனோன்னு முதல்ல கதவை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட போயிட்டு எதிர்க்க மலை திருவண்ணாமலை, அவர் தான் எனக்கு சுவாமி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளாரெல்லாம் சுவாமியை போய் பார்க்கறதுக்குலாம் போகிறதே இல்லை. இந்த கோபுரங்களை 4 கோபுரங்களை சுற்றி வந்துட்டு கிழக்கு கோபுரத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரத்தை பார்த்து ஒரு பெரிய நமஸ்காரம். அப்போ அந்த அந்த கோபுரமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவலிங்கம், இந்த மலையே எனக்கு வந்து சிவலிங்கம். அப்போ இந்த மலையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? சிவபெருமானை வந்து நான் என்ன பண்ணுறேன்? பிரார்த்தனை பண்ணுறேன். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இது பண்ணுறேன். அப்போ எதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடையாளத்தையாவது வச்சுக்கிட்டு நீங்க உபாசனை பண்றீங்களோ அந்த உபாசனைக்கு பேர் வந்து பிரதீக உபாசனம் அப்படின்னு பேர். இந்த பிரதீக உபாசனை பண்ணி 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 கொஞ்சம் நல்ல தாரணா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில விருத்தி ஆயிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? ஓங்காரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரதீக உபாசனை முதல்ல பண்ணணும். பிரதீக உபாசனை என்ன அர்த்தம்? ஓங்காரத்தை வந்து உங்க வீட்டுக்குள்ளார ஒரு பூஜை ரூம்ல நல்லா எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தேவத்தையும் கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ரூபத்தை தான் ஈஸ்வரன் அப்படின்னு பாவிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க அதான பண்ணிருக்கீங்க. ஒரு சிவபெருமானோ இல்லை விஷ்ணு பெருமானோட போட்டோவையோ இல்லை விக்கிரகத்தையோ வச்சு பண்ணீங்க. இந்த விக்கிரகத்தை காட்டிலும் இந்த போட்டோவை காட்டிலும் இந்த ஓங்காரம்ன்ற ஆலம்பனம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப க்ளோசஸ்ட். போட்டோலாம் ரொம்ப தூரம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகம்லாம் ரொம்ப தூரம், பகவானுக்கு ரொம்ப க்ளோஸ் எது அப்படின்னா இந்த ஓங்காரம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இனி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தில் நம்ம பிரவேசம் பண்ணியிருக்கோமோ நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனைக்கு எதை எடுக்க போறோம்? ஓங்காரத்தை. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அந்த ஈஸ்வர ரூபத்தை, இஷ்ட தேவத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருந்திருக்கும். அந்த இஷ்ட தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தான் இஷ்ட தேவதை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மெதுவா மெதுவா ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த இடத்துல அது இமிடியேட்டா வருமானு கேட்டீங்கன்னா இமிடியேட்டா வராது. ரெண்டும் அடையாளம் தான். ஒரு விக்கிரகம் வச்சாலும் அதுவும் பிரதீகம் தான், அடையாளம் தான். ஓங்காரமும் கூட ஒரு பிரதீகம் தான், அடையாளம் தான். ஆனா என்ன பண்றோம்? ரெண்டுல க்ளோஸ் எதுன்னு பார்க்கணும். ரொம்ப க்ளோஸ், நேதிஷ்டதமம் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லுது. இருக்கிறதுலே ரொம்ப க்ளோசஸ்ட் ஏதாவது நாமரூபம் இருக்கும் அப்படின்னா அது ஓங்காரம். அப்ப மனசுல வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? முதல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரூபத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோஜா மாலை வாங்கிட்டு போய் நல்லா பகவானுக்கு போட்டு காலையில போட்டு பார்த்தோன்னு ஆனந்தமா உச்சி குளிர்ந்து போச்சு. ஒரு நல்ல ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலையை போட்டோன்னே ஒரு வெத்தலை மாலையும் போட்டு ஒரு வடமாலையும் போட்டா வடமாலை போட்டா என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுங்க. உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. நல்லா அந்த வடையும் அந்த ஆஞ்சநேயருக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். நல்ல வடமாலையை போட்டோன்னே ஒரு ஒரு திருப்தி, பரம திருப்தி உண்டாகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நல்ல முகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அலங்காரத்தை எல்லாம், நாராயணனோட அலங்காரத்தை எல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்து பார்த்து சேவிக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் வருதுல்ல. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஓங்காரத்தை சொல்றது சொல்லி 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 ரூபமா இருந்தா பார்க்கலாம். அப்ப ரூபம் இல்லாம நாமமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? அதை உச்சரிச்சு ஆரம்பிக்கணும். இந்த உச்சரிக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகார உகார மகாரம், அதுக்கப்புறம் நாதம். மொத்தம் எத்தனை வருது? அகாரம், உகாரம், மகாரம், மகாரத்துக்கு அப்புறம் நாதம், நாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் பிந்துன்னு ஒரு இது, அதுக்கப்புறம் கலாதீதம் அப்படின்னு 6, மொத்தம் 6 பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த 6 பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகாரம், உகாரம், மகாரம், அப்புறம் நாதம். இந்த நாதத்து வரைக்கும் இருக்கிற பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சகுனம்னு பேர்.
அகார உகார மகாரம், அதுக்கப்புறம் நாதம். இந்த நாதம் வரைக்கும் இருக்கிற 4 பார்ட்டுக்கு பேரு சகுண ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப நீங்க இஷ்ட தேவத்தைய உபாசனை பண்ணும் போது என்ன பண்ணலாம்? எது வரைக்கும் சகுண பிரம்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கலாம்? நான் கிருஷ்ணர் தான். இப்ப நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையில ஓங்கார உபாசனை பண்றோம்ல, ஓன்னு சொல்றேன். அந்த உக்காரத்தை லென்த் பண்ணி ஓன்னு சொல்லும் போது எனக்கு ஃபுல் சிந்தனை எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட இஷ்ட தேவதா இருக்குல்ல, அந்த கிருஷ்ணனோட ரூபத்திலேயே மனசு நிக்க வைப்பேன். அப்படியே நிக்க வச்சுக்கிட்டே ஓன்னு பண்றேன். இது எது வரைக்கும் சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உக்காரம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரம் நாதத்தை அடையிற வரைக்கும் சகுனம். இப்ப அர்த்தம் நல்லா தெளிவா பிடிச்சி, அகாரம் சகுனம், உக்காரம் சகுனம், மகாரமும் சகுனம், மகாரத்தோட எண்டு பாத்தீங்க அப்படின்னா நாதம், நாதமும் சகுனம். இதுக்கப்புறம் நாதத்துக்கு அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? பிந்து. இந்த ஓங்காரம் போட்டுட்டு சம்ஸ்கிருதத்துல ஓங்காரம் போட்டு மேல ஒரு புள்ளி வைப்பீங்கல்ல, பிறை போட்டு ஒரு புள்ளி வைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேரு பிந்துன்னு பேரு. அந்த பிந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா அவித்யா தத்துவம், மாயா தத்துவம் பிந்து. அதுக்கப்புறம் பிந்துக்கு அடுத்து இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாதீதம். ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்றாங்க. கலா அதீதம் அப்படின்னா இல்ல, ஒரே சப்தம் அது, கலாதீதம். கலாதீதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கலைகளை கடந்தது. நிஷ்கலா அப்படின்னு பேரு, நிஷ்கல புருஷன் அப்படின்னு பேரு, ஆத்மாக்கு பேரு. அதுக்கு பேரு கலாதீதம் சொல்லலாம், இல்லைன்னா பிராக்கெட்ல போட்டுக்கிறோம் நிஷ்கல புருஷன். ஆத்மாக்கு பேர் என்னது? நிஷ்கல புருஷன் அப்படின்னு பேரு. நிர்குண நிராகாரம் அப்படின்னு பேரு. அந்த கலாதீதம்ன்றதுக்கு அர்த்தம் நிர்குண நிராகாரம். இவ்வளவுதான். அப்போ பிந்து, பிந்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நிர்குணம். பிந்து அந்த நிர்குணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாதீதம்ன்ற அந்த நிர்குணம் இந்த பிந்துன்னு சொல்லக்கூடிய மாயாவோட சேர்ந்து என்ன ஆச்சு? முதல் பாத்தீங்கன்னா நாதமா ஆச்சு. நாதம் எது அப்படின்னா பிராணனோட சப்தம் பாத்தீங்கன்னா நாதம். முதல் எது உண்டாச்சு? பிராணன். அந்த பிராணன் தான் பாத்தீங்க அப்படின்னா மெதுவா எப்படி வெளிப்படுது அப்படின்னா மகாரமா வெளிப்படுது. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உகாரமா வெளிப்படுது. அதுக்கப்புறம் அதுதான் அகாரமா வெளிப்படுது. மகாரம்ன்றது பாத்தீங்கன்னா காரணம், உகாரம்ன்றது பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம காரியம். உகாரம்ன்றது சூக்ஷ்ம காரியம், அதே மாதிரி அகாரம்ன்றது ஸ்தூல காரியம். இந்த மொத்த ஜெகத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மொத்த ஜெகத்தும் இந்த ஸ்தூல தேகமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலம், அகாரம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல உச்சாரணம் எங்க பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட்டை பாத்தீங்கன்னா குளிர்விக்கணும். எது விராட்டு அப்படின்னா இந்த ஸ்தூல தேகமும் இந்த மொத்த ஸ்தூல பிரபஞ்சமும் விராட்டு. இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் உங்க தேகம், இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தோட தேகமும் இருக்கு. அப்ப நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் எங்க சுவாமி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? மற்ற பெர்சன், லோக்கத்தில் இருக்கிற மற்ற பெர்சன்ஸ் மூலமா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் மற்ற அனிமல்ஸ்ல இருந்து இப்ப பாருங்க, குருவிகள்லாம் கத்துது, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான? எந்த ஒரு ப்ராப்ளமும் நல்ல ஆனந்தமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கு. நிறைய பட்சிகள் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு டைம்ல குரங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா குரங்கு எனக்கு ப்ராப்ளமே இல்லை. குரங்கு பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப ஸ்நேகமாயிடுச்சு, எல்லாம் ஸ்நேகம். அது என்ன பண்ணாலும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல கீழே இருந்தா ஆஞ்சலிக்கா சுவாமி இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் பூனை மாதிரி ஆகிப்போச்சு அந்த ஆஞ்சலிக்காலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சுத்தி இருக்கிற எந்த விஷயமும் ப்ராப்ளம் இல்லை. எப்போ தெரியுங்களா? நான் முன்னாடி பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை மானசீக ஓங்காரம் மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். சன்னியாசிகள் மானசீகம் தான் பண்ணுவோம், ஸ்தூலத்தை பண்ணவே இல்லை. எப்போ ஸ்தூலத்தை பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஸ்தூலத்தை பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப ஸ்தூல ஓங்காரம் சொல்ல 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 என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த விராட்டுல இருந்து உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, இதுல இருந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுதோ அது எல்லாம் என்ன ஆயிடும், ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும்.
அப்போ ஒரு சாதனையில மேல போகணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நமக்கு எந்த ப்ராப்ளமும் வெளியில இருந்து ஸ்தூலமா வரக்கூடாது. அப்ப அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா, முதல் உபாசனா வந்து பாத்தீங்கன்னா வாயில என்ன பண்றோம் நம்ம சொல்றோம். இந்த வாக்குனால சொல்ற ஓங்காரத்துக்கு என்ன பேர், வாக்குனால நீங்க இன்னொருத்தருக்கு கேட்கிற மாதிரி நீங்க ஓங்காரத்தை உச்சரிச்சிட்டீங்கன்னாவே அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கரின்னு பேர், வைக்கரி சப்தம்னு பேர். இந்த வைக்கரி சப்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதட்ட அசைகிற மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு மட்டும் கேட்டுக்கிற மாதிரி உதட்ட அசைகிற மாதிரி சொன்னா உபாம்சூன்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி ஓம் 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 அப்படி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வைக்கரி சப்தம்னு பேர். இந்த ரெண்டுத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வைக்கரியில தான் ஆரம்பிக்கணும். உங்க ரூம்குள்ளார, பூஜா ரூம்குள்ளார, உங்க மெடிடேஷன் ரூம்குள்ளார இந்த ஓங்கார சப்தம் முதல்ல ஸ்தூலமா அது ஃபுல்லா ரொம்பி ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஆகணும். நீங்க உள்ளுக்குள்ளார வந்தாவே அந்த ஓங்காரம் உங்களை என்ன பண்ணணும், அது பிடிச்சு வைக்கணும். அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை ஸ்தூலமா சொல்றது. அந்த ஸ்தூலமா சொல்ற ஓங்காரத்துக்கு என்ன பேரு, விராட்டு பிரணவம். அதுக்கு என்ன பேரு, விராட்டு பிரணவம். அது எது இன்னொன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம், ஓங்காரத்தோட அகாரம் இல்லையா சுவாமி. நம்ம காலையில அகாரம் சொல்றோம், இது உக்காரம் சொல்றோம், மகாரம் சொல்றோம், லென்த் பண்றோம், இதெல்லாம் பண்றோமே சாமி. எதை வந்து நீங்க வாயை திறந்து சொன்னாலும் அது என்னது, அகாரம் தான். அந்த ஓங்காரத்தை நம்ம என்ன பண்றோம், ஒரு பிராக்டிஸ் பண்றோம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஓங்காரம், ரொம்ப ஷார்ட்டா ஓங்காரம் சொல்றோம். கருடோபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல வந்து ஒரு பிரமாணம் சொல்லுது, எது வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வமாக உச்சரிக்கப்படுதோ அந்த ஓங்காரம் பாப்பத்தை நாசம் செய்யும். அப்ப அந்த பாப்பத்தை நாசம் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் உண்டாகிட்டே இருக்கும். அப்ப அப்டக்கிள்ஸ் எதுவும் வராம இருக்கணும் அப்படின்னா பாப்பம் நாசம் ஆகணும். அப்ப பாப்பம் இருந்துச்சுன்னா நம்மளால தொடர்ந்து பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், பாப்ப நாசத்துக்காக முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஓங்காரத்தை சொல்லணும். அந்த ஷார்ட் ஓங்காரத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு, ஹ்ரஸ்வ ஓங்காரம் அப்படின்னு பேரு. ஹ்ரஸ்வ ஓங்காரம் எப்படி சொல்றது, ஓம் 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 ஓம். இந்த மாதிரி ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு வந்து ஹ்ரஸ்வ ஓங்காரம் அப்படின்னு பேர் சொல்லும். இந்த ஹ்ரஸ்வ ஓங்காரத்தை சொல்லி சொல்லி வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதானதுக்கு பிறகு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க ஓங்காரத்தை சொல்றோம். இந்த கருட உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான விசாரம் சொல்லியிருக்கு. கருட உபனிஷத்துல நான் மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். நாங்க மந்திரத்தை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கருட உபனிஷத்துல இருக்குல்ல, வராக உபனிஷத்து மாத்தி சொல்லியிருக்கேன். வராக உபனிஷத்து, வராக உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது மந்திரம் 5வது அத்தியாயம் 2வது மந்திரம் 5-2ன்னு போட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும். 5-2 வராக உபனிஷத், கருட உபனிஷத்துல வராக உபனிஷத். ஹ்ரஸ்வோ தகதி பாபானி தீர்கோ மோக்ஷப்ரதாயகः. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க, இதெல்லாம் பிரமாணம். இது நமக்கு வந்து ரொம்ப பிரமாணம். இதெல்லாம் மெத்தட் எப்படி சொல்லணும் அப்படின்னு யூடியூப் காரங்கள்லாம் நிறைய பேருக்கு பிரமாணம் இல்லை. அவன் கோப்படியில் இருக்கிறதெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கான். பிரமாணத்தோடு நம்ம எழுதிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஹ்ரஸ்வோ தகதி பாபானி. இந்த ஓங்காரத்தை ஹ்ரஸ்வமா உச்சரிக்கிறதுனால பாப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா எரிக்கப்படும். அப்ப முதல்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டெய்லி வந்த உடனேயே ஓம் 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 கண்ணை மூடிக்கிட்டு, நல்லா கண்ணை மூடிக்கிட்டு ஓம் 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 ஓம். இந்த விதமா சொல்ல 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 பாப்பங்கள் நாசமா. இதுக்கப்புறம் தீர்கோ மோக்ஷப்ரதாயக.
முக்கியமானது. தீர்க்கமா உச்சரிக்க உச்சரிக்க அது மோட்சத்தை கொடுக்கும். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றோம்? ஓம் ஓம் ஓம். இது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம்னு பேர். தீர்க்கம் புளுத்தம் ரெண்டுமே அர்த்தம் இதுதான். தீர்க்கம்னா 2 மாத்திரைக்கு மேல சொன்னீங்கன்னா அது தீர்க்கம். 2 மாத்திரையும் 2 மாத்திரைக்கு மேலையும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தீர்க்கம். அந்த தீர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஒரு நடக்கும்னு கேட்டீங்கன்னா, லென்த் பண்ணி பாருங்க. லென்த் பண்ண பண்ண அந்த ஓன்னு மனசு நிக்க ஆரம்பிக்கும். இந்த தீர்க்க ஓங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய புத்தியிலையும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வ ஓங்காரம் என்ன பண்ணும், மனசோட சாஞ்சல்யத்தை நிவர்த்தி பண்ணும். ஒரு 10 நிமிஷம் ஓங்காரத்தை ஷார்ட் ஓங்காரம் சொன்னீங்கன்னா மனசோட சஞ்சலம் நீங்கிடும். இதுக்கப்புறம் லென்த் பண்ணி ஓங்காரத்தை சொல்லும் போது என்ன ஆகும், அது வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கக்கூடிய சங்கல்பங்களை நாசம் செய்யும். ரொம்ப அற்புதமானது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக தான் லென்த் பண்ணி உக்கார பிரதானமா சொல்றோம். ஏன் சுவாமி ஏன் சொல்லக்கூடாது சாமி? ஏன்னா இது ஆவு லென்த் பண்ணலாம்ல. ஆவும் ஆவும் ஏயுஎம் ஆவும் சொல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பிரமாணம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஆச்சர் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அகாரம் ந உச்சாரயித் கதாச்சனன்னு ஒரு விதிவாக்கியம் இருக்கு. அகாரத்தை எவ்வித காரணத்து கொண்டும் உச்சரிக்க வேண்டாம். ஜக்கி வாசுதேவ்கிட்ட தான் போய் கேட்கணும், ஏதாவது நீங்க சொல்றதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கான்னு கேட்கணும். ஜக்கி வாசுதேவ் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அகாரத்தை வந்து யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சாண்டிங் போட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் அகாரத்தை சொல்றாங்க. ஆனா விதி வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகாரத்தை உச்சரிக்க வேண்டாம் மோக்ஷார்த்தியா இருந்தா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாரம் மோட்சத்தை தராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாரோ நயதி விஸ்வம். அகாரம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை திரும்பவும் இந்த லோகத்துக்கு கொண்டுட்டு வரும். திரும்ப மனுஷனா பிறக்கணும் தேவையா? யாருக்கெல்லாம் மனுஷனா பிறக்கணும் ஐடியா இருக்கோ அவங்கெல்லாம் அகாரத்தை பண்ணட்டும். சாய்ஸ் இருக்கு. அகாரத்தை உச்சரிக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை உச்சரிச்சா மோட்சம் கிடைக்காது. அப்ப மோட்சார்த்தியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? அகாரத்தை உச்சரிக்க கூடாது. சிம்பிள் விதி. இதுக்கப்புறம் உக்காரத்தை உச்சரிக்கலாமா சுவாமி அப்படின்னா, உக்காரத்தை தான் உச்சரிக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு விஷயத்துல டீப்பா இன்டென்சிவா நீங்க போகணும் அப்படின்னா அந்த புத்தி சாமர்த்தியம் நமக்கு வேணும். அந்த புத்தி சாமர்த்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம குவிஞ்சு ஏகாகிர சித்தத்தோட இருந்தாதான் நீங்க ஆழ்ந்து போக முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அப்ப இந்த உகாரம் பண்ண 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 ஞான சந்ததிம் வர்தயதி. ஞான சந்ததி அப்படின்னா ஞானத்தோட தொடர்ச்சியான சிந்தனை தாரா இருக்குல்ல, இந்த ஞானத்தை பத்தின விசாரம் போயிட்டே இருக்கு. இந்த விசாரம் போக 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 இப்ப நான் வந்து பிளான் பண்ணாம வந்து உட்கார்ந்துருக்கேன். எந்த பிளான் எந்த கிளாஸ்லயுமே எனக்கு பிளானிங்கே இல்லை. உள்ள வரும்போது ரிகர்சல் ஏதாவது பார்த்துட்டு வருவேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். என்னென்ன சொல்லணும்னு கூட நோட்ஸ் கூட என்கிட்ட இருக்காது. கையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லணும் நோட்ஸ் கூட இருக்காது. இப்ப வந்து உட்கார்ந்த அப்படின்னா என்னால இப்ப ஓங்காரத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டீட்டெயிலா போக முடியுமோ, ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பேசணும் சாமினாலும் நான் கண்டினியூஸா பேசிட்டே இருப்பேன். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உகாரத்தோட அபியாசம். எந்த விஷயத்தை பத்தி வேணாலும் சாஸ்திரத்துல நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை தொடர்ந்து கண்டினியூஸா அதோட எல்லா பார்ட்டா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு விசாரம் பண்ண முடியும். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான சந்ததி அப்படின்னு பேர். ஞான சந்ததின்னு என்ன அர்த்தம்? ஞான அந்த சிந்தனையோட ஃப்ளோ, வேற சிந்தனைக்கு போகாம ஒரே விதமான சிந்தனை ஏகாகிர சித்தத்தோட நீங்க பண்ணுறதுக்கு இந்த உகார அபியாசம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால என்ன பண்ணணும், ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாப்பநாசத்துக்கு ஷார்ட் ஓங்காரத்தை சொல்லணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஓங்காரத்தை வந்து ஸ்தூலமா சொல்றோம், அதுக்கப்புறம் உகாரம் சொல்றோம்.
உகாரம் சொல்லும் போது என்ன பண்றோம்? ஓம். இந்த உகார பிரதானமான ஓம்காரம் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணலாம்? கொஞ்சம் எபிலிட்டி இருக்கு அப்படின்னா விஷ்ணு பகவான சிந்தனை பண்ணணும். உகாரோவை விஷ்ணு. உகாரம் இது அப்படின்னா விஷ்ணு, விஷ்ணு பகவான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உகாரத்தை சொல்ல 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 புத்தி சக்தி அதிகமாகும். ஏன்னா ஹிரண்ய கர்ப்பர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷ்ணு பகவான்றவர் ஹிரண்ய கர்ப்பர். இந்த உகாரத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப பிரணவம் அப்படின்னு பேரு. அகாரத்துக்கு பேரு விராட்டு பிரணவம், உகாரத்துக்கு பேரு ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். நல்லா உகாரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதையும் எப்படி பண்ண போறோம்? லென்த் பண்ணி சொல்ல போறோம். லென்த் பண்ண 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 உங்களுக்கு ஞான விருத்தி ஆயிட்டே போகும். ஞானம் எதுக்கு காரணமாகும்? மோட்சத்தை கொண்டு போய் கொடுக்கும். அதுக்கப்புறம் உகாரத்தை முடிச்சதுக்கு பிறகு மகாரத்துக்கு வரணும். அந்த மகாரத்துக்கு வரும்போது என்ன பண்றோம்? ஓம் ஓம். இதையும் என்ன பண்றோம்? மகாரத்தையும் தீர்க்கமா பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். சரி சுவாமி, தீர்க்கம் பண்ணாம ஹிரஸ்வமா பண்ணா என்ன கிடைக்கும் சுவாமி? உகாரத்தையும் மகாரத்தையும் ஷார்ட்டா சொல்லணும் என்ன சுவாமி கிடைக்கும்னா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், சித்திகள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு சித்தி வேணும் அப்படின்னா ஷார்ட்டா சொல்லுங்க. மோட்சம் வேணும்னா என்ன பண்ணுங்க? லென்த் ஆக்கிக்கிட்டே போகணும். லென்த்தாக உகாரத்தை லென்த் பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? சங்கல்ப நாசம். 2 பர்பஸங்க. ஒன்று நல்லா நம்மளுடைய விசாரம் ரொம்ப டீப்பா கொண்டு போக முடியும், ஏகாகிர சித்தத்தை அடைய முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம். 2வது பிரயோஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கல்பத்தை பார்த்தீங்கன்னா பரிபூரணமான சங்கல்பங்களை நாசம் செய்யும். இந்த உகாரத்தை அதிகமாக சொல்ல 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெதுவா 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 நீங்களே பார்க்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சங்கல்பம் செய்ய வேண்டிய என்ன பண்ணலாம் ஒன்றுமே பண்ண வேணாமே, ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா இருந்தால் போதுமே அப்படின்னு ஒரு தோணும். இங்கே போகலாம் அங்கே போகலான்ற ஒரு இம்பல்ஸ் இருக்குல்ல, அந்த இம்பல்ஸ் ரைஸே ஆகாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2வது. இந்த மகாரம் பண்ணணும் என்ன பண்ணுவோம்? மகாரத்தை யார் லென்த் பண்றானோ அதுதான் ஈஸ்வர பிரணவம் அப்படின்னு பேர். விராட் பிரணவம் அகாரம், ஹிரண்ய கர்ப்ப பிரணவம் உகாரம், மகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணவம் அப்படின்னு பேர். அந்த பிரணவத்தை பார்த்தீங்கன்னா மகாரம் பார்த்தீங்கன்னா மகாரம்னு ஆயிட்டு அது லென்த் பண்ணினீங்கனாலும் அதுதான், 2 ஒன்று தான், ஒரே மகாரம். ஓம் ஓம். வாய் திறக்கலாமா? வாய் திறக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா அனுஸ்வாரம்னு பேர், மோனுஸ்வாரம்னு பேர். அது அனுஸ்வார எழுத்து. அனுஸ்வாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயிலையும் மூக்கிலையும் ப்ரொடியூஸ் பண்ற சப்தம். வாயில சப்தம் வரக்கூடாது அப்படின்னா மகாரம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மூக்கை அடைச்சிக்கிட்டு மகாரம் சொல்லுகிறானோ வராது, உங்களுக்கு சரியா வராது. அப்ப இந்த வாயும் மூக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்கிற எழுத்து தான் மகாரம். இந்த மகாரத்தை சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல நம்ம எப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ அந்த தூக்கத்தோட ஆனந்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்திலே கிடைக்கும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். லீவ்ல பார்த்தீங்கன்னா இப்ப லீவ்லாம் இல்லை, இன்னைக்கே ஃப்ரீயா இருக்கும்போது ஈவினிங்லாம் கிளாஸ் இல்லைல்ல, ஈவினிங் என்ன பண்ணுங்க மகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் மகாரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் ஓம். எவ்வளோ லென்த் பண்ண முடியுமோ உங்களுடைய எல்லா காத்தும் வெளியில ஆகிற அளவுக்கு லென்த் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 40 நிமிஷம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. நம்ம டீப் ஸ்லீப்ல என்ன ஆனந்தமோ அது அப்படியே நமக்கு ஜாகிரதத்துல கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன், அகாரம்ன்றது ஜாகிரத அவஸ்தா, உகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா சொப்பன அவஸ்தா,
மகாரம்ன்றது சுசுப்தி அவஸ்தை. ஆயிடுச்சா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாதம்னு சொல்லி நம்ம பண்றோமே, ஓம் மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், மகாரத்தை தொடர்ந்து நம்ம சொல்றோமே, இது வந்து ஆக்சுவல் வெளியில இருக்கிற சப்தம் வந்து நாதம் நம்ம சொல்லலை. இந்த நாதத்தோட ஒரு வெளிப்பட்ட ஃபார்ம் தான் ஸ்ருதி பெட்டியிலேருந்து வர மாதிரி, ஸ்ருதி பாக்ஸ்லேருந்து வர வரணும். ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மகாரத்தோட ஸ்தானம் எது அப்படின்னா ஹிருதயம், உகாரத்தோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டை, அகாரத்தோட ஸ்தானம் எதுனா வாயி. வாயு அகாரம் நம்ம த்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெர்வ்ஸ் இருக்குது. அந்த இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிதா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடி. ஹிதா நாடின்ற நாடி இங்கே போகுது. இந்த நாடியில தான் நம்ம போய் தூங்குறோம். இந்த தூங்குற இடத்துல தான் நமக்கு சொப்பனம் சம்பவிக்குது. அதுதான் உகாரம் அப்படின்னு பேர். உகாரம் த்ரோட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாரம்ன்றது ஹிருதயம். அப்போ அந்த ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரன்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்தம் உண்டாகும். என்ன சப்தம் அப்படின்னு கேட்டா அநாகத சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அநாகத சப்தத்தை தான் நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்தும் போது லென்த் பண்றோம். அப்போ இந்த லென்த் பண்ணி மகாரத்தை சொல்ல 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 உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, மெதுவா 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 உங்களுக்கு அநாகத சப்தத்துக்கு கொண்டு போய் லேண்ட் பண்ணி வைக்கும். இதுதான். அப்போ முதல்ல ஷார்ட் ஓங்காரம் சொல்லணும் பாப்பநாசத்துக்கு. அதுக்கப்புறம் எந்த மீதி இருக்கிற எது சொன்னாலும் லென்த் பண்ணிதான் சொல்லணும் விதி. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உகாரத்தை லென்த் பண்ணி சொன்னீங்கன்னா சித்த சுத்தி உண்டாகும், சித்த ஏகாகிரம், டீப்பா ஞானத்துல விசாரத்துக்குள்ளார போக முடியும். 2 பர்பஸ் கிடைக்கும். அப்புறம் மூணாவதா இருக்கிற மகாரத்தை சொல்ல 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 இது அது இல்லாம சங்கல்ப நாசம் உகாரத்துல நடக்கும். மகாரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அநாகத சப்தத்தை உற்பத்தி பண்ணும். அதனால உங்களுக்கு பரவைராக்கியம் சித்திக்கும். பரவைராக்கியத்துக்கு முக்கியமானது ஈஸ்வர ஆராதனையிலேயே பெரிய ஆராதனை இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னா நாதானுசந்தானாத்தின பரோமந்தரா ஒரு ஸ்ருதி இருக்கு, ஒரு பிரமாணம் இருக்கு. நாதானுசந்தானத்தை காட்டிலும் வேறு பெரிதான மந்திரம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எந்த நாதம்? நம்ம இப்ப சொல்றது நாதம் இல்லை. இத சொல்றது அங்க உள்ள இருக்கிற அந்த நாதத்தை பேக்கப் பண்றதுக்காக. அந்த உள்ள இருக்கிற நாதத்துக்கு பேர் தான் அநாகத சப்தம்னு பேரு. அதுதான் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமா இருக்கிற சப்தம். மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமா ஒரு சப்தம் இருக்கு. அசப்தம். அது சப்தமே இல்லை. அது மாதிரி ஒரு சப்தம் போயிட்டே இருக்கு. நம்ம மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு நம்ம புகழ்றோம். ஆனா கீழே இருக்கிற அந்த ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார ஸ்ருதி, அது நமக்கு கேட்கறதே இல்லை. மியூசிக்ல அது மறைஞ்சு போயிடுது. ஆனா ஸ்ருதி மிஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எல்லா சங்கீதமும் மிஸ் ஆகி போயிடும். ஐயோ ஸ்ருதி தப்புதே அப்படின்னு மியூசிக் கேட்குறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ருதி பெட்டிக்காரன் ஏன் எப்படி போடுறாங்க, ஸ்ருதியை சரியா போட சொல்லு, ஸ்ருதி மிஸ் ஆகுது பாரு அப்படின்னு. அப்ப சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கான்னு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ருதி வந்து நாதம் தான், அநாகத சப்தம் தான். அது சரியா போறதுனால தான் இந்த உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சரியா போயிட்டு இருக்கு. அது ஈஸ்வர வாக்கு அது. அப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொச்சமாயிடும். வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் வைராக்கியம் வர ஆரம்பிச்சு, மொத்த வைராக்கியம் வந்துடும். உகாரத்தை சொல்ல சொல்லவே உங்களுக்கு சங்கல்பம் இல்லாம போயிடும். மகாரத்தை சொன்னீங்கன்னா வைராக்கியம் பரிபூர்ணமா வந்துவிடும். அதனால என்ன பண்ணணும், மகாரத்தை சொல்லி அநாகத சப்தத்தை கேட்கணும். கேட்டதுக்கு பிறகு மெதுவா மெதுவா அதுலயும் ஒரு சாமர்த்தியம் உண்டாகும், நிபுணத்தன்மை உண்டாகும். அந்த நாதம் மெதுவா 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 நாதத்தை தாண்டி என்ன கொண்டு போகும் அப்படின்னா நாதாந்தம்னு சொல்றோம். நாதத்தை தாண்டி இருக்கிறது நாதாந்தம். நாதாந்தம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதத்தை தாண்டும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், பிந்துன்னு ஒண்ணு வருமா. பிந்துக்கு என்ன பேர் சொல்றோம், அவித்யா பிரகிருதி அப்படின்னு பேரு. அந்த நாதத்தை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொபுக்கடீர்னு அந்த அதுல விழுந்துருவோம். விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், பிரகிருதி லயம், 1,00,000 மண்வந்தரங்கள் விழுந்துருவோம். அப்ப அதுல விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த நாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் பண்றது தான் முக்கியமான உபாசனா.
அந்த நாதம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதம் வேற எதுவும் இல்லை, நாதம் தான் பிராணன். பிராணனுக்குன்னு ஒரு சப்தம் இருக்கு, ஈஸ்வரனுக்குன்னு ஒரு சப்தம் இருக்கு, அதுதான் நாதம். அப்ப நாதத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பூரணமான விழிப்புணர்வு கிடைக்கும், அவேர்னஸ். நல்ல அவேர்னஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த பிரகிருதியில லயமாக மாட்டீங்க. பிரகிருதியில லயமாகாம அந்த நாதத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஜம்ப் பண்றோம். ஹை ஜம்ப் பண்ணும்போது நாதாந்தம் சொல்லக்கூடிய கலாதீதத்துக்கு வந்துடும். பிந்துவை கிராஸ் பண்றோம், பிந்துக்குள்ளார விழுந்துட்டோம் அப்படின்னா பிரகிருதி லயம். பிந்த தாண்டி போனீங்க அப்படின்னா அதுதான் நாதாந்தம், கலாதீதம்னு பேரு. நாதாந்தம் சொல்லலாம், நாதத்தோட எண்டு நாதாந்தம். நாதாந்தம் இது பிரம்ம தத்துவம், சுரூபம், நம்முடைய ஆத்ம தத்துவம் ஆயிடுச்சு. அப்ப அதை அடையிறதுக்காக தான் கலாதீதம் சொல்றோம். துரியம்னு பேரு, அதுக்கு பேர் என்னது, துரியம்னு பேரு, அசப்தம்னு பேரு, தாண்டினது. கலாதீதம்னு பிரஷ்னோபனிஷத்துல 16 கலைகள் சிருஷ்டியில இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லும். நான் சொல்றேன், அதையும் நம்ம பண்ணோம். அதையும் தாண்டினது தான் வந்து பாத்தீங்கன்னா கலாதீதம், பிரம்ம தத்துவம், சுத்த பிரம்ம தத்துவம். அதாவது நிஷ்கல புருஷகன்னு சொல்லுவோம். புருஷன் எப்படிப்பட்டவன், 16 கலைகளை உடைய புருஷன். புருஷனுக்கு மேல 16 கலைகள் இருக்கு. கலைகள்னா என்ன அர்த்தம், நம்ம ஒவ்வொரு கலாவா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வரும்ல, அமாவாசைக்கு அப்புறம் பிரதமா, முதல் கலை, 2 கலை, 3 கலை, 4 கலைன்னு வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கலைகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பூரண கலா ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த கலைகளுக்கு அப்பாற்பட்டவனா எவன் இருக்கானோ அவனுக்கு பேர் புருஷன்னு பேர். இந்த கலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவன் மீது கல்பிக்கப்பட்டிருக்கோம், கலைகள்னா அவயவங்கள்னு அர்த்தம். 16 அவயவங்கள் சாஸ்திரத்துல சொல்லுது ஒரு புருஷனுக்கு மேல, ஆத்மாக்கு மேல. நான் வேற, இந்த கலைகள் வேற அப்படின்னு அவன் என்ன பண்றான், இந்த பிந்துவையும் தாண்டி போய் தான் தானா நிக்கிறான். அவனுக்கு பேர் தான் 16 சோடச கலா புருஷகன்னு பேர். நம்ம 16 உபச்சாரம் பண்றோம்ல, சோடச உபச்சாரம் பண்றோம்ல பூஜைகள்லாம், அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 16 கலைகள் உள்ள புருஷனுக்காக பண்ணப்படுது. 16 கலைகளுக்கும் 16 உபச்சாரங்கள் பண்ணப்படுது. அப்ப இதை தாண்டி போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்தி. இப்ப எத்தனை ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிப்பலாத மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், பரம்ச அபரம்ச எது ஓங்காரக அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்ற. பரபிரம்மமும் அந்த ஓங்காரம் தான், அபரபிரம்மம் சொல்லக்கூடிய சகுண பிரம்மமும் அந்த ஓங்காரம் தான். இதுல எவன் எதை ஆசைப்படுகிறானோ அதை அடைகின்றான். யோ இச்சதி தஸ்ய தது பிரஷ்னோபனிஷத் மந்திரம் இருக்கு. எவன் எதை ஆசைப்படுகிறானோ அதுவாகவே அவன் ஆகின்றான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை உச்சரிச்சு அதுலயே லயமானீங்க அப்படின்னா நீங்க விராட்டை பிராப்தி பண்ணுவீங்க. உக்காரத்தை உச்சரிச்சு உக்காரத்திலேயே ஜீவனம் போயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹிரண்ய கர்ப்பரை பிராப்தி செய்வீங்க, விஷ்ணு பகவான. யார் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறானோ அவனும் வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவியை அடைகின்றான், பிரம்மலோகத்துல ஈஸ்வரனோட ஒன்றுபடுகின்றான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாரத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப் பண்றான் அப்படின்னா நிர்குண நிராகாரத்தை அவன் அடைகின்றான், நிர்குண பிரம்மத்தை அடைகின்றான். அப்ப அகார உக்கார மகாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்மம். அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்கிற நிர்குண நிராகாரம் எதுனா துரிய மாத்திரான்னு பேரு, 4வதா இருக்கிறது, நாதாந்தமா இருக்கிறது. அப்ப ஓங்காரத்தை என்ன சொல்லலாம், அதுதான் சகுண பிரம்மமும் அதுதான் நிர்குண பிரம்மமும். அப்ப யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல நாலேஜ் இருக்கோ, எந்தெந்த விதமா பிரயோகிக்கிறாங்களோ அவரவர்கள் அதையே அடைகின்றார்கள் அப்படின்னு வச்சு சொல்ற வெயிட் பண்ணி இன்னும் பூர்ணம் பண்ணவே இல்லை. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஓங்காரம், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மம் அபரபிரம்மம் ரெண்டுமே அதுதான். இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் அகாரம்ன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகாரம் இது விராட்டு பிரணவம் சொன்னோமா. இந்த விராட்டு பிரணவத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் 2 விதமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. விராட் உபாசனை அப்படின்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ற ஆக்ஷனாவும் விராட் உபாசனையை பண்ண முடியும், ஓங்காரத்திலையும் விராட் உபாசனை பண்ண முடியும். விராட்டுனாவே என்ன அர்த்தம், ஸ்தூலம்.
இப்ப நம்ம காலையில அரை மணி நேரம் வாய் விட்டு சொல்லி தானே உபாசனை பண்றோம். அப்ப வாய் விட்டு சொன்னாவே அது ஸ்தூலம், அகார உபாசனை. அதுக்கப்புறம் இப்ப நான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில கிளாஸ் முடிஞ்சோடனே காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது ஒரு 500-600 ரூபாய் காலி. 500 அதிகமாகவே காலி ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, போகிறவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து போனோம் நேராக போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேருக்கு 10 பேருக்கு டீ வாங்கி கொடுக்குறது. நேராக சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலையை வாங்கிட்டு போய் ஒரு அர்ச்சனை பூஜை பண்ணுறது சுவாமிக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு கிலோ லட்டு, 1/2 கிலோ வாங்கணுமா, 1/2 கிலோ லட்டு நல்லா நெய்வேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியாச்சு, லட்டு டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ யார் யாருக்கெல்லாம் இன்னும் தானங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எவ்வளோ பேருக்கா அவங்களுக்கெல்லாம் தானம் பண்ணுறது. இதெல்லாம் ஸ்தூலமா சூக்ஷ்மமா? ஸ்தூலம். வெளியில நம்ம எதையெல்லாம் இந்த பாடி ஸ்தூல பாடியை வச்சுக்கிட்டு எதெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் ஸ்தூலம். இப்ப என்ன பாவம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியம் பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து விஷயம் தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க, சுவாமி நிறைய புண்ணியம் பண்றாருப்பா அப்படின்னு. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, புண்ணியம் தான் எனக்கு தேவையில்லை. அப்ப நான் பண்றது என்னது அப்படின்னு என்ன, நான் விராட்டுக்கு ஆராதனை பண்றேன், ஈஸ்வரனுக்கு, விராட் ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்றேன். விராட் எது? இந்த மொத்த ஜெகத்தும் விராட். இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காரபூந்தி எடுத்து நிறைய காக்கைக்கு போட்டாச்சு, காக்கைக்கு ஆனந்தமாக சாப்பிடுது. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பட்சிகளுக்கு கொஞ்சம் சக்கரை போட்டுறேன். காலையில் முதல் வேலை என்ன வேலை தெரியுங்களா எனக்கு? சக்கரை போடுறது தான் முதல் வேலை. எறும்புகளுக்கு செடி செடியாக போய் 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 எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு வந்துடுறது, அங்கங்கே விசிறி அடிக்கிறது. அப்போ நிறைய ஜீவராசிகள் சர்க்கரையை சாப்பிட்ருது. அந்த ஜீவராசிகள்லாம் என்னது? ஸ்தூல தேகம் தானே. அது எங்கே இருக்குது? இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கிற இந்த விராட்டுக்குள்ளார அது இருக்கு. என் பாடி எப்படியோ அதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தோட பாடியும். கற்றுது பாருங்க காக்கா, அதுவும் நானும் ஒன்று தான், காக்காவும் நானும் ஒன்று, குரங்கும் நானும் ஒன்று, மயிலும் நானும் ஒன்று, மனுஷனும் நானும், எல்லா மனுஷனும் ஒன்று தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம வெளியில பண்றோமே, அந்த இதுக்கு பேரு விராட் உபாசனா, ஸ்தூலம்னு பேரு. விராட் உபாசனையில ஸ்தூலம் எது? நீங்க பண்ற எல்லா வெளி விஷயங்களும், தானங்கள், முக்கியமா ஃபீடிங். விராட் உபாசனையில முக்கியமானது செடிக்கு ஜலம் ஊத்துறது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் விராட் உபாசனை. எக்காலஜிக்காக ஒர்க் பண்றதெல்லாம் விராட் உபாசனா. எதெல்லாம் நம்ம பண்றோமோ வெளிமுகமா மற்ற ஜீவராசிகளுக்கு, அதெல்லாம் விராட் உபாசனையில ஸ்தூலம். அந்த விராட் உபாசனையில சூக்ஷ்மம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில உட்கார்ந்து நம்ம ஓங்காரத்தை உச்சரிக்கிறோமே, அதுதான் சூக்ஷ்மம். விராட்டுல சூக்ஷ்மம் எது? இந்த வாய் விட்டு சொல்றது. இதுக்கப்புறம் இந்த ஓங்காரத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 சொல்லி பாருங்க. ஓம் சொல்ல 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 எங்க போய் முடியும்? ஓம் 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 ஓம். வாயிலிருந்து மெதுவா 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 ஓ இம் போயிட்டு ஓம் இம் இம் ஓ இம் ஓ இம் ஓம் 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 ஓம்னு ஆயிடும். இம்முல ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். மரா 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 மராமரான்னு சொல்லி 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 என்ன ஆகிடும்? ராம ராம ராமன் ஆகிடும். அதே மாதிரி ஓம் 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 சொல்லி 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 ரொம்ப நேரம் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? மகார பிரதானமா ஆயிடும். மோம் ஓம் 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 ஆயிடும். இந்த மோம் ஓம் ஓம் சொல்றீங்களே, இதுதான் விராட்டு பிரணவத்துல காரணம். விராட்டு பிரணவத்துல காரணம் ஸ்தூலம் வெளியில பண்றது, சூக்ஷ்மம் ஓம் 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 சொல்றது, அதுக்கப்புறம் காரணம் மோம் ஓம் 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 சொன்னீங்கன்னா அது காரணம். மூணாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன எடுத்துங்க? ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். ஹிரண்ய கர்ப்ப பிரணவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் 3 இருக்கு ஹிரண்ய கர்ப்பத்திலையும். ஸ்தூலம் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஓங்காரத்தை சொல்றோம்ல, இது ஸ்தூலமான ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். ஓம் 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 ஓம். இந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப பிரணவத்துல சூக்ஷ்மம், ஸ்தூலம். இது ஸ்தூலம், வாயை தொடர்ந்து சொல்ற ஹிரண்ய கர்ப்ப பிரணவம் ஸ்தூலம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார சொன்னீங்கன்னா, அதனாலதான் நான் டெய்லி உங்களுக்கு சொல்றேன், காலையில ஸ்தூலத்தை அபியாசம் பண்ணுங்க. ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருக்கும் போது என்ன பண்ணுங்க, கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஓங்காரத்தோட உக்காரத்தை என்ன பண்ணுங்க, ஓ
ஓம்னு நீங்க என்ன சொல்றீங்களோ இத மனசுக்குள்ளார சொல்லுங்க. இந்த மனசுக்குள்ளார சொல்ற உகார பிரதானமான ஓங்காரத்துக்கு பேரு ஹிரண்ய கர்ப்ப பிரணவம் சூக்ஷ்மம் அப்படின்னு பேரு. இதுக்கு காரணம் இருக்கா சுவாமினா? காரணம் இல்லை. இதுக்கு காரணம் இல்லை. ஹிரண்ய கர்ப்ப பிரணவத்துக்கு காரணம் இல்லை. அது மகாரத்துல போய் முடிஞ்சிடும். காரணத்திலேயே போய் முடிஞ்சிடும், மகாரத்துல போய் முடியும். இதுக்கப்புறம் மூணாவதா இருக்கிறது, இப்ப நீங்க கேட்டீங்க, யார கேட்டீங்களா மனசுல சொல்றது அப்படின்னு. மனசுல சொல்றது எல்லாமே உகாரம். மனசுல என்ன சொன்னாலும் அது உகாரம் தான். வெளியில உகார பிரதானமா சொன்னா அது ஸ்தூலம். மனசுக்குள்ளார உகாரத்தை சொன்னீங்கன்னா அது சூக்ஷ்மம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சூக்ஷ்மத்தை அபியாசம் பண்ணணும். ஸ்தூலத்தை பண்றதுனாலையும் சூக்ஷ்ம பண்றதுனால என்ன சுவாமி லாபம் அப்படின்னா, ஸ்தூல ஓங்காரத்தை உகார பிரதானமா சொன்னீங்கன்னா சித்த ஏகாகிரம் வரும். ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 16 நிமிஷம் பண்றோம். நம்ம பொதுவா என்ன பண்ணணும், நடுவில் நான் ஒரு முகூர்த்தம் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி ஒரே முகூர்த்தம் பண்ணி பாருங்க. வயிறு உள்ள போகணும். நல்லா வயிறுல இருக்க காத்து ஃபுல்லா வெளில வரணும். மலத்வாரத்தை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு சொல்லணும். உள்ள காத்து மிச்சமே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் லென்த் பண்ணணும். அப்படி லென்த் பண்ணீங்கன்னா என்ன தெரியுங்களா, ஒரு முகூர்த்தம் சொல்றீங்கன்னு வச்சுங்க, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஏகாகிரத்தை அடைஞ்சு நல்லா பின் பாயிண்ட்டுக்கு வந்து நின்றோம். பாடம்லாம் கேட்டீங்கன்னா ஸ்பஷ்டமா உள்ள போகும் நல்லா. இதே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல பண்றது எதுக்காக சொல்லியிருக்கேன், ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா மானசீகத்துல உட்கார்ந்து பண்ணுங்க அப்படின்னு. ஏன் சுவாமி பகல்ல காலையில பண்ணக்கூடாது? காலையில பண்ணீங்கன்னா கிளாஸ்க்கு வர மாட்டீங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மனசுல ஓங்காரம் சொல்றேன் சுவாமி அப்படின்ட்டு லென்த் பண்ணி ஓங்காரம் சொன்னீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வர மாட்டீங்க. கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ கிளாஸ் போயிடுச்சு, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு தோணும். ஏன்னு கேட்டா உள்ளுக்குள்ளார சங்கல்பம் இல்லாத சமயத்துல என்னன்னா ஆனந்தம் அதிகமாகும் உங்களுக்கு. அதனாலதான் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணினீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு ஈஸியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஈவினிங்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, உகாரத்தை மானசீகமா ஒரு முகூர்த்தம் ஆரம்பிச்சோம். காலையில ஒரு முகூர்த்தம் ஸ்தூலம், அதே நேரத்தில் ஈவினிங்ல ஒரு முகூர்த்தம் சூக்ஷ்மம் சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது மகாரம் சொல்லும் போது இந்த மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எவ்வளவு ஷார்ட்டா முடிக்கிறோம். மகாரத்துலதான் அகாரம் உகாரமும் ஓகாரமாய் ஓ வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துல லயமாகி விடுகிறது. மக்காரத்தில் லயமாயிடுச்சுன்னா எப்படி பண்ணணும், ஓம் இந்த பிரதானம் மகார பிரதானம்னா மகாரத்தை நல்லா லென்த் பண்றது. ஓம் 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 இந்த மாதிரி மகாரத்தை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நல்லா மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாகும். என்ன நடந்துச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாபியில இருந்து நமக்கு பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த நாபியில இருந்து வரும்போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரான்னு பேர். நாபியில என்ன பேர், அதுக்கு பேரு பரான்னு பேர். அந்த பரான்ற வாயு பிராணவாயு நாபியில இருந்து வந்து இந்த ஹிருதயத்தை அடையும் போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பஷ்யந்தின்னு பேர். பிராணன் தான். அந்த பஷ்யந்தின்ற அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கும் போது அதுக்கு என்ன பேரு, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. வெறும் காத்து தான் சுவாமி, வெறும் பிராணன் தான். அது இருதயத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதோட காரியம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அந்த பிராணன் கட்டை விரல் அளவு உள்ளவன், அந்த ஈஸ்வர தத்துவம் பிராண தத்துவம் ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து ஒரு பிராணன்ற ஒரு காரியம் ரிலீஃப் ஆகுது, அங்கிருந்து வெளியில வருது. அந்த ரிலீவ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா அங்கிருந்து வெளிப்பட்டு மெதுவா 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 இந்த த்ரோட்டுக்கு வரும்போது அந்த பிராணனுக்கு என்ன பேரு அப்படின்னா மத்தியமானு பேர். அதுக்கு அந்த மத்தியமான்னு சொல்லக்கூடியது இங்க வந்ததுக்கு பிறகுதான் தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதோட மிக்ஸ் ஆகுது.
ஹிருதயத்திலிருந்து இந்த த்ரோட் வரைக்கும் வரைக்கும் இருக்கிற பாட்டுல வாசனா மட்டும் கலந்திருக்கும். அந்த வாசனைக்கு அப்புறம் இந்த த்ரோட்டுக்கு வந்தோன்னு அந்த வாசனா என்னவா மாறுது? தாட் ப்ராசஸா மாறுது. எது மாறுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பராக்கு மேல இருக்கக்கூடிய பிராணன், அந்த பிராணன்ல இருக்கக்கூடிய வாசனைகள் இந்த த்ரோட்டுக்கு வரும்போது சங்கல்பமா மாறுது, சிந்தனையா மாறுது, தாட் ப்ராசஸா மாறுது. மத்தியமான அந்த தாட் ப்ராசஸா எது சங்கல்பமா தாட் ப்ராசஸா இருந்துச்சோ அந்த தாட் ப்ராசஸா இருக்கிறது இந்த வாக்குக்கு வரும்போது 8 ஸ்தானங்கள் சொல்றோம். 8 ஸ்தானங்கள்ல பட்டு இந்த காத்து பாத்தீங்கன்னா என்ன வருது? சப்தமா வெளியில வருது, ஸ்தூலமா. அப்போ அந்த ஸ்தூலமா வெளியில வந்தது எல்லா வாக்கும் என்னவா இருந்திருக்கும்? முன்னாடி வாக்கு, நம்ம பேசுற வாக்கோட ஓம் வாக்கு தானே இது. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? மனசுல தாட்டா இருந்திருக்கும், மத்தியமா. அதுக்கப்புறம் அந்த மனசுல தாட்டா இருந்தது பாத்தீங்கன்னா இங்க வெளியில சொன்ன அகாரம். இந்த த்ரோட்ல பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா தாட் ப்ராசஸா இருக்கும்போது அதுக்கு பேரு மானச ஜபம் பண்றீங்கன்னு வச்சுங்க மனசுக்குள்ளார, அதுக்கு என்ன பேரு? உகாரம், மத்தியமா வாக்கு அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் இங்க ஹிருதயத்துக்கு போகும்போது அது என்னவாயிடுது? பஷ்யந்தி வாக்கா மாறுது. அங்க வெறும் பிராண ரூபம். அந்த பிராண ரூபம் தான் இந்த மொத்த உலகத்துக்கும் காரணமா இருக்கிற ஈஸ்வர தத்துவம். அப்ப பிராணன் தான் இங்க வரும்போது தாட்டு, இங்க வரும்போது வாக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தாட்டும் வாக்கும் பாத்தீங்கன்னா வேற வேற இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமான மந்திரம் உங்களுக்கு ஓங்காரத்தை பத்தின உபாசனைகளுக்கு நிறைய மந்திரங்கள் அனுப்பியிருக்கேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நேத்து நம்ம பாட்டத்துல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டோபனிஷத்து மந்திரங்களை நேத்து பாட்டத்துல நம்ம பார்த்திருக்கோம். 3 மந்திரங்கள் 15, 16, 17 பார்த்திருக்கோம். ரெண்டாவது வண்டின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இப்ப பாத்தீங்கன்னா என்ன மந்திரம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முண்டக்க உபனிஷத். கட்டத்துக்கு அப்புறம் முண்டக்க உபனிஷத் வந்துருது. முண்டக்க உபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது முண்டகம், 2வது முண்டகத்துல 2வது கண்டம், 2வது முண்டகம் 2வது கண்டம். அந்த 2வது கண்டத்துல பாத்தீங்கன்னா 2வது மந்திரம் 2-2-2 முண்டகத்துல 2-2-2 போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கு. 2வது முண்டகம், 2வது கண்டம், 2வது மந்திரம். யதி அர்ச்சிமத் அனுப்யோ அனுகு, யத அர்ச்சிமத் அனுப்யோ அனுகு மந்திரம் இருக்கு. எது பாத்தீங்கன்னா அர்ச்சிகளை உடையதோ, அர்ச்சினா சூரியனோட கதிர்கள் இருக்குல்ல, அது மாதிரி கதிர்களை உடையதோ, அணுவிற்கும் அணுவானதோ மந்திரம் சொல்லுது. அணுவுக்கும் அணுவா இருக்கிறது. யஸ்மின் லோகா நிகிதா லோகினஸ்ச, எதனிடத்தில் இந்த லோகங்களும் லோகத்தில் வசிக்கின்ற ஜீவர்களும் கோர்க்கப்பட்டிருக்கின்றார்களோ எல்லாம் பாத்தீங்கன்னா சூத்திரே மணிகணா இவ. கீதால மந்திரம் சொல்லுது சூத்திரே மணிகணா இவ. சூத்திரம்னா நூல்ல கோர்க்கப்பட்ட மணிகள் எப்படி ஒரு ஆரமா மணியா மாலையா மணிமாலையா இருக்கோ அதே மாதிரி ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த சூத்திரத்துல பாத்தீங்கன்னா சூத்திரம்னா இது நூல். அந்த நூல்ல பாத்தீங்கன்னா இந்த உலகமே கோர்க்கப்பட்டிருக்கு. என்ன சூத்திரம்? உங்களுக்கும் எனக்கு எது காமனா இருக்கு? பிராணன். அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? சூத்திரதாரியா இருக்கார். நம்ம சொல்றோம்ல சூத்திரதாரின்னு. யாரு சூத்திரமா இருக்கா? அந்த பரமேஸ்வரன். அவர் அணுவிற்கும் அணுவானவர். அவரிடத்துலதான் இந்த மொத்த லோகங்களும் மொத்த லோகத்துல வசிக்கின்ற ஜீவராசிகளும் கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ததேதத் அக்ஷரம் பிரம்ம. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? அக்ஷரம் பிரம்மன்னு பேரு. மகாரம், அதுதான் மகாரம், அதுதான் அக்ஷரம். இந்த அக்ஷரத்தோட ஸ்தானம் எது? ஹிருதயம். சப்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓங்காரத்தோட ஸ்தானம் ஹிருதயம். வஸ்துவா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராண தத்துவம் ஈஸ்வரன், அதோட ஸ்தானம் ஹிருதயம். அப்ப பிராணன் ஹிருதயத்துல இருக்கிற முக்கிய பிராணன், அந்த முக்கிய பிராணனுக்கு பேர் தான் ஓங்காரம்னு பேரு, ஈஸ்வரனுக்கு பேரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது பாத்தீங்கன்னா ச பிராணஹா. அது மந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 2-2-2 எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். நான் அதிகமா கோட் பண்ணுவேன் இதை. ச பிராணஹா. அந்த பரமாத்மா தான் என்னவானாருன்னு கேட்டீங்கன்னா பிராணனா இருக்கார். அவர் தான்
பிராணன். பரமாத்மா சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து ஹிருதயத்துல என்னவா இருக்கு? பிராணனா இருக்கு. சுத்த பிரம்மம் பரான்னு பேரு, நாபிஸ்தானத்துல இருக்கிறது. அந்த பரா வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து ஹிருதயத்துக்கு வரும்போது அதுக்கு என்ன பேரு? பிராண தத்துவம்னு பேரு. தத்துவமா எடுத்தா பிராணன், பேரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓங்காரத்தோட மகாரம். அதுதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ச பிராணக ததுவாங் மனக, அதுதான் வாக்கா மனசா வெளிப்பட்டது. வாக்கா வெளிப்பட்டதுன்னா அது அகாரம். மனசா இருந்துச்சுன்னா வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு உகாரம். பிராணனா இருக்கும் போது அதுக்கு பேரு மகாரம். பிராணனை கடந்து போச்சு அப்படின்னா மாயா பிந்து. பிந்துவை கிராஸ் பண்ணுச்சுன்னா பரா. அப்ப பரான்றது நாபிஸ்தானம். அப்புறம் பஷ்யந்தின்ற இடத்துல வந்து ஹிருதயத்துல வந்து அது பிராண ரூபத்துல இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியமாக்கு வரும்போது அது தாட் ரூபத்துல மனசா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது வாக்கா வெளிப்படுது, ஸ்தூலமா வெளிப்படுது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன், மனசு, வாக்கு. வாக்குன்றது ஸ்தூலம், மனசுன்றது சூக்ஷ்மம், பிராணன்றது காரணம். அகாரம், உகாரம், மகாரம், இந்த 3 ஆயிடுச்சு. ததேதத் அக்ஷரம் பிரம்ம, இதுக்கு பேர் தான் அக்ஷர பிரம்மம்னு பேரு. தத் அமிர்தம், ததேதத் சத்தியம் மந்திரம் இருக்கு. ததேதத் சத்தியம், தது அமிர்தம், அதுதான் வந்து சத்தியம். 3 காலத்திலும் இருக்கு. மேல இருக்கிற ஸ்தூல தேகம் வந்து வந்து போகும், சூக்ஷ்ம தேகம் வந்து வந்து போகும். இந்த 2த்துக்கும் காரணமா இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவம் அப்படியே இருக்கும். சத்தியம், அது ஈஸ்வரன் சத்தியமானவர். அதுக்கு அடுத்தது அதுதான் அமிர்த சுரூபம். அந்த மகாரம் தான் அமிர்தம். அது மட்டும் இல்ல, ததேதத் வேத்தியம் சோமிய வித்தி. தத்வேத்தியம், ததேதத் வேத்தியம், அதை தான் அறிய வேண்டும். இப்ப நமக்கு 2 விஷயங்கள் அறியத்தக்கது. எது அப்படின்னு கேட்டா, ஹிருதயத்துல பிராண ரூபத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரன் மகார ரூபம். அந்த ஈஸ்வரனை நீங்க ஹிருதயத்துல இருக்கிறவன் அறிஞ்சிங்க அப்படின்னா என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயுஜ்ய பதவியை அடைவீர்கள், கிரமமுக்தி. அதே நேரத்தில் அதையும் தாண்டி நாதாந்தம் சொல்லக்கூடிய சுத்த பிரம்மத்தை அறிஞ்சிங்கன்னா, பராவை அறிஞ்சிங்கன்னா, துரியத்தை அறிஞ்சிங்க அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி. ஆகையினால் நமக்கு அறிய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது தத்வேதவ்யம், தத்வேதவ்யம் சோமிய வித்தி. ஹே சோமிய, சிஷ்யனை பார்த்து மந்திரம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹே சிஷ்யனே என்ன பண்ண அப்படின்னா அதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஓங்கார உச்சாரணத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? மெதுவா அகாரத்தை சொல்றோம். அகாரம் முக்கியம் இல்லை, அகாரத்தை தாண்டி உகாரத்துக்கு போறோம். உகாரமும் அறிய வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் உகாரத்தை தாண்டி மகாரத்தை அறிய வேண்டும். நாதஸ்வரூபியா பகவான் இருக்கார், அவரை அறிய வேண்டும். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் டார்கெட் எது அப்படின்னா, முதல் டார்கெட் எது? ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான், நாதஸ்வரூபியா இருக்கிறவர் தான் நமக்கு டார்கெட். முதல் டார்கெட் சகுண ஈஸ்வரன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி மாயா உபாதியை நீக்கினீங்க அப்படின்னா அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சுத்த பிரம்மம் தான் 2வது ஃபைனல் டார்கெட். அதுதான். அப்ப நிர்குணத்தை அறிஞ்சா ஜீவன் முக்தி, சகுண ஈஸ்வரனைய நாதஸ்வரூபியா இருக்கிறவரை அறிஞ்சா கிரம முக்தி. அப்ப இந்த ஓங்காரம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொண்டுட்டு போய் அதுல லேண்ட் பண்ண வைக்குது. நமக்கு சொல்லிடுச்சு. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கத்துல 2 2 2 இது சொன்னதுக்கு பிறகு அடுத்து ஆரம்பிக்குது 3வது மந்திரம். உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். பிடிஎஃப் யாராவது பார்க்க முடிஞ்சா பார்த்துங்க. ஒரே டைம்ல பார்க்க முடியுமா? கிளாஸ் கேட்டுகிட்டே பார்க்க முடியுமா? கிளாஸ் கேட்டுகிட்டே பார்க்க முடியுமாமே? அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். பார்க்கலாம். வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல கூட பார்க்கலாம். ஆமாம், சரி சரி சரி, முடிஞ்சா பார்த்துங்க, இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னு பார்த்துங்க. நான் கட்டோபனிஷத்து மந்திரம் முடிச்சதுக்கு பிறகு முண்டக்க உபனிஷத்து மந்திரம்னு எழுதியிருக்கேன். முண்டக்க உபனிஷத்து மந்திரத்துல 2 2 2 அப்புறம் 2 2 3 அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தனுர் கிரகேத்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹுபாசா நிஷிதம் சந்தயித ஆயம் யதத்பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சோம்ய வித்தி. அற்புதமான மந்திரம் இது. தனுர் கிரகீத்வா, ஒரு வில்ல எடுத்துக்கணும்.
ஔபனிஷதம் மகாஸ்திரம், ஒரு தனுஷ். தனுஷ்னு அர்த்தம் ஒரு வில்லு, பெரிய வில்லு எடுத்து கையில வச்சுக்கிட்டு. உபனிஷதம் மகாஸ்திரம், உபனிஷதத்துல சொல்லப்பட்டதுதான், உபனிஷத மந்திரங்கள் தான் என்னது, அம்பு. அம்பா வச்சுக்கிட்டு மகா அஸ்திரம். ஷரம் யுபாசா நிஷிதம் சந்தயீத. அந்த அம்ப அந்த மந்திரங்களை என்ன பண்ணணுமா, கூர்த்திட்டணுமா. அம்பு கூரா இருக்கணும்ல, அதனால ஷார்பன் பண்ணணும். அதை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி. நான் ரிப்பீட்டேஷன் எதுக்காக பண்றேன்னு தெரியுங்களா, அநேக வாட்டி ரிப்பீட்டேஷன் என்னன்னா கூர் பார்க்கறது. கூர் பார்க்கறது நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி தேய்ச்சதுன்னா அது கூரா வரும். நல்ல ஷார்ப் ஆக்குறோம். ஷார்ப்பா எதனால ஆக்குறது அப்படின்னா, உபாசா உபாசா நிஷிதம் சந்தயீத. உபாசனா தொடர்ந்து பண்றதுக்கு பேர் உபாசனான்னு பேரு. நல்ல உபாசனையினால கூர்த்தீட்டி. ஆயம்ய தத்பாவகதேன சேத்தசா, நல்லா சித்தத்தினால மனதினால். தத்பாவகதேன மந்திரம் சொல்லியிருக்கல, ஓங்காரத்தை எப்படி உச்சரிக்கணும், தஜ்ஜபஹா ததர்த்த பாவனம். ஓங்காரத்தை ஜபிக்கணும்னு வரல மந்திரம், நம்ம சொல்லல, ததர்த்த பாவனம் சொல்லியாச்சு. அப்ப நல்ல பாவனையோட, அந்த ஈஸ்வர பாவனையோட நம்ம என்ன பண்ணணும், அந்த ஓங்காரத்தை ஆயம்ய நல்லா எடுத்து வச்சு. லட்சியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 லட்சியம் சொல்லியிருக்கோமா. ஒன்னு அகார உக்காரத்துக்கு லட்சியம், மகாரம் ஈஸ்வரன், சகுன ஈஸ்வரன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துரியம் சொல்லக்கூடியது 4வது மாத்திரை. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா அந்த லட்சியத்தை பாத்தீங்கன்னா ததேவ அக்ஷரம். அந்த அக்ஷரம் தான் பாத்தீங்கன்னா லட்சியம். அக்ஷரம்னா சகுண பிரம்மத்துக்கு பேரும் அக்ஷரம், நிர்குண பிரம்மத்துக்கு பேரும் அக்ஷரம். சகுண பிரம்மத்துக்கு பேரும் ஓங்காரம், நிர்குண பிரம்மத்துக்கு பேரும் ஓங்காரம். அதனால பாத்தீங்கன்னா டார்கெட் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை சொல்ல போறோம். அந்த ஓங்காரத்தோட லட்சியம் எது அப்படின்னா அக்ஷர தத்துவம். அதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சந்தயீத நல்லா பாத்தீங்கன்னா அம்ப வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோமிய வித்தி இந்த விதமாக அறிந்து கொள்னு சொன்னதுக்கு பிறகு முக்கியமான மந்திரம் 2-2-4. சாமி நீங்க வில்லுன்னு சொன்னீங்க, அம்புன்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி இன்னும் எனக்கு சரியா புரியலையே சாமி. வில்லு அம்புனா என்ன சுவாமி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. பிரணவோ தனுகு 2-2-2-4 2-2-4 முண்டகோபனிஷத்துல முக்கியமான மந்திரம். பிரணவோ தனுகு ஷரோ ஹ்யாத்மா பிரம்ம தல்லக்ஷ்யமுச்யதே அப்ரமத்தேன வேதவ்யம் ஷரவத் தன்மயோ பவேத். அற்புதமான மந்திரம் இதுதான். பக்கத்துல முக்கியமானதுன்னு எழுதி வச்சுக்கணும். 2-2-4 முண்டகோபனிஷத்துல. பிரணவோ தனுகு, இந்த பிரணவம் தான் பாத்தீங்கன்னா பெரிய வில்லு. பெரிய வில்லு நம்ம கையில பாத்தீங்கன்னா இப்ப தஸ்ய வாச்சக பிரணவ கிடைச்சிருக்குல்ல. அப்ப பிரணவம்ன்ற வில்ல பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிட்டு, ஷரோஹி ஆத்மா, ஆத்மான மனசு. இந்த மனசு தான் பாத்தீங்கன்னா ஷரம். ஷரம் என்ன அர்த்தம், அம்பு பாத்தீங்கன்னா இந்த மனசு. இந்த மனசை எடுத்து இந்த ஓங்கார வில்லுல வச்சு நல்லா ஃபிட் பண்ணி, பிரம்மதல் லட்சியம் உச்சியதே, பிரம்மத்தை பாத்தீங்கன்னா லட்சியமா வச்சுக்கணும். என்ன பிரம்மம், சகுண பிரம்மமும் ஓங்காரம், நிர்குண பிரம்மமும் ஓங்காரம். முதல்ல சகுணத்தை பிராப்தி பண்ணணும், அதுக்கப்புறம் நிர்குணத்துக்கு போகணும். அப்ப பிரம்மத்தை பாத்தீங்கன்னா அகார உக்கார மகாரம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பிராப்தி பண்றது. ஈஸ்வரன் யாரு, பிராணன். அந்த பிராணனை பிராப்தி பண்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா சகுணம். அதை கவனமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தல் லட்சியம் உச்சத்தே அப்பிரமத்தேன வேதவ்யம். கவனக்குறைவில்லாமல். என்ன கவனக்குறைவு, டிஸ்ட்ராக்ஷன் தான். இங்க வெளியில போறது, ஊர் மேயறது எல்லாம் பண்ணுவோம். கண்ட ஊர் மேய்ஞ்சிட்டு இருப்போம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆடு மாடு இருக்குல்ல, ஆடு மாடு பாத்தீங்கன்னா இந்த மாடு பாத்தீங்கன்னா, மாடுதான் நம்ம எல்லாம் இப்போ சிட்டிக்குள்ளார ஏகப்பட்ட மாடு தெரியுது. மாடு புல்லு வைக்கோல் தானே சாப்பிடணும். நம்ம ஊர் மாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கவரையா சாப்பிட்டுட்டு இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கீரையை கொடுக்குறேன், கீரையை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கவரையும் எடுத்து சாப்பிடுது. பிடிச்சி இழுத்து இழுத்து பாக்குறோம், ஒண்ணும் பண்ண முடியல. அது போடா பிளாஸ்டிக் தான் எனக்கு ரொம்ப சுகம் அப்படின்னு சாப்பிடுச்சு. பிளாஸ்டிக் உள்ள போய் ப்ராப்ளம் ஆகும்ல. உள்ள போய் இவ்வளவு தடிமனா பாத்தீங்கன்னா ஒரு சமயம் எடுக்கிறாங்க, பார்த்தா வயிற்றுக்குள்ள பிளாஸ்டிக் மட்டும் இவ்வளவு இருக்கு. இந்த மாடு பாத்தீங்கன்னா புல்ல திங்க சொன்னா கீரையை திங்கி கொடுத்தா அகத்தி கீரையை திங்காம பிளாஸ்டிக் கவரையும் சேர்த்து சாப்பிடு. இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், அது மாதிரி தான். மாடு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, என்னோட ஸ்ட்ரீட்ல பாக்குறேன், கண்டதுலயும் வாய் வைக்குது. மாடு மாடா இருக்கணும்ல.
நம்ம என்ன பண்றோம், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் மேய்ஞ்சுக்கிட்டே போகுது மாடு. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம், கண்ட விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கவனச்சிதறல் உண்டாகும், கான்சென்ட்ரேஷன் கிடைக்காது. அப்ப இந்த ஓங்கார உபாசனை பண்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனத்தோட இருக்கணும். சாவதான் 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 சொல்லுவோம். சதா காலமும் அவேர்னஸோட இருக்கணும். இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்புறமத்தேன வேதவியம், இந்த ஓங்காரத்தை கவனக்குறைவு இல்லாம எடுத்து அடிக்கணும். அடிக்கும் போது என்னாகும் கடைசியில சரவத்தன்மையோ பவே. எப்படி வந்து ஒரு அம்பு கவனக்குறைவில்லாம லட்சியத்தை நோக்கி எரியப்பட்டா அந்த அம்பும் அந்த லட்சியத்தோட ஒன்னாய் இணையுதோ, அதே மாதிரி அம்பு எது, மனசு. இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய பிராணனோட டும் ஒன்னா இணையணும், முதல் ஸ்டெப். ரெண்டாவது கான்சியஸ்னஸோட ஒன்னா இணையணும், அது ரெண்டாவது ஸ்டெப். அப்ப பிரம்மம்னு சொல்லக்கூடிய பிராணன், பிரம்மம்னு சொல்லக்கூடிய சகுணத்துல பிராணன், நிர்குணத்துல வந்து சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம், இந்த ரெண்டுத்தோடையும் இந்த மனசு என்ன ஆகணும், சரமானது அம்பானது லட்சியத்தை ஒன்றிணைவது போல என்ன பண்ணணும், ஒன்றாக்க வேண்டும். இதான் உபாசனை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 6வது மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். 2, 2, 6. அராயிவரதநாபோ சங்கதாயத்ர நாட்யஹ சயேஷோ அந்தஸ்சரதே பகுதா ஜாயமானஹ ஓம் இத்யேவம் தியாயத. அற்புதமான மந்திரம். நமக்கு ஒரு கட்டளை வந்து பாத்தீங்கன்னா மாண்டு இதுல முண்டக்க உபனிஷத்துல சாதகர்களுக்கு ஒரு கமாண்ட் பண்ணது மந்திரம். ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம். ஓம் என்று இந்த ஆத்மாவை என்ன பண்ணுங்க, தியானம் செய்வீர்களாக. இதான் ஆர்டர். ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானம் செய்வீர்களாக. நிர்குணம். சகுணமா அகார உக்காரம் அகாரத்தை சொன்னீங்கன்னா சகுணம். அதுக்கப்புறம் சுத்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா ஆத்மாவையே தியானம் செய்யுங்கள். ஓம் என்று வந்து பாத்தீங்கன்னா ஓம் இத்யேவம், ஓம் என்று இந்த அக்ஷரத்தினால் தியாயத்த ஆத்மானம், ஆத்மாவை தியானிப்பீர்களாக. அப்படி தியானம் பண்றதுனால என்ன சுவாமி ஆகும், நமக்கு எல்லாத்துக்கும் மந்திரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுதுங்க. ஸ்வஸ்தி வக பாராய தமச பரஸ்தாத். உங்க எல்லாத்துக்கும் யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வஸ்தி பவத்து பவந்து, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மங்களம் உண்டாகட்டும். நமக்கு எல்லாம் யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்றோமோ மந்திர சுருத்தியே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்குது, மங்களம் சொல்லுது. உங்க எல்லாத்துக்கும் யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். என்ன சாமி மங்களம்? மங்களம்னா யாராவது லேடியா, ஸ்திரியா? மங்களம்னு யாராவது ஒய்ஃப் கிடைப்பாங்களோ, இவ்வளவு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு. மங்களம்னா அது இல்லைங்க. மங்களம் எது அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மங்களம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மங்களம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது. மங்களம் எது? தமசகப்பரஸ்தாத் பாராய. இந்த தமசுனா இருட்டு, அஜ்ஞான இருட்டு இருக்கு பாருங்க. அஜ்ஞான இருட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பிறந்து இறந்து அமங்கலம் ஆயிட்டே இருக்கோம். நேற்று பின்பக்க வீட்டுல ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச அம்மா. சாதுவோ மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருந்துச்சு, அங்க இருந்து செத்து போயிட்டாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அமங்கலம். வீடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூன்யமா இருக்கு. அந்த அம்மா போனதுக்கு பிறகு அமங்கலம் ஆயிடுச்சு, வீடே அமங்கலமா இருக்கு. அப்ப மரணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அமங்கலம் தானே. இந்த உலகத்திலேயே அமங்கலம் எது? மரணம். அப்போ அமங்கலத்தை தாண்டி போகணும்னு, மங்களம் சம்பவிக்கணும்னு என்ன ஆகணும், சாகவே கூடாது சாமி. வேற உண்மை. அப்ப மங்களம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகாத நிலைக்கு பேர் தான் மங்களம். அந்த சாகாத நிலை எப்படி அடையப்படும் அப்படின்னா இந்த ஓங்காரத்தை, ஆத்மாவை ஓங்காரமா தியானிக்க நான் பிரம்மமா அந்த பிரம்மத்தோடு ஒன்றிணைந்தால் இந்த சாவு எனக்கு வரவே வராது, தேகம் இல்லாமல் போகும், திரும்ப ரீபர்த் கிடைக்காது. அதுதான் மங்களம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் அந்த அஞ்ஞானத்தை தாண்டி போறதுக்கு, மங்களத்தை அடைவதற்கு சொஸ்தியானது உண்டாகட்டும் அப்படின்னு யாரெல்லாம் ஓங்கார உபாசனை பண்றோமோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்குது, மங்களத்தை சொல்லுது அப்படின்னு முண்டக்க உபனிஷத்து மந்திரம் முடிச்சாச்சு. அப்ப 2 உபனிஷத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேத்து கிளாஸ்ல கட்டோபனிஷத்து பார்த்திருக்கோம், இன்னைக்கு உபனிஷத்துல முண்டக்கம் பார்த்திருக்கோம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரயோகம் பண்ண என்னன்னு சொல்லல. இப்ப நம்ம முக்கியமா அடுத்த உபனிஷத்து நாளைக்கு பார்க்க போறோம். பிரஷ்ன உபனிஷத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அகாரம் பண்ணா என்ன, உக்காரம் பண்ணா என்ன, மகாரம் பண்ணா என்னன்னு
பலன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போகுது. நாளைக்கு பிரஷ்ன உபனிஷத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாண்டூக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் கிளியர் விஷயம் நமக்கு வந்துடும். அதனால நாளைக்கு நம்ம மீனிங் பார்ப்போம். அப்போ முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் இஷ்ட தேவதைகள் இருக்கோ இனிமே நிறைய மந்திரங்கள் வச்சுக்காதீங்க. எல்லா மந்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லௌகிக மக்களுக்கு வந்து மந்திரங்கள் இருக்கட்டும். யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா வேதாந்திக்கும் யோகிக்கும் என்ன மந்திரம், ஒரே மந்திரம் ஓங்காரம் மட்டும்தான். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம, ஒரே வார்த்தை எழுதி வச்சுங்க. ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம தஸ்ய வாச்சக பிரணவக முதல்ல எழுதி வச்சுங்க. அந்த ஈஸ்வரனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார் அப்படின்னு எழுதி வச்சுட்டு சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க இஷ்ட தேவதா ரூபம் மனசுக்குள்ளார வரணும். அந்த இஷ்ட தேவத்தையோட வந்து பார்த்தீங்கன்னா ஓம் 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 சொல்லணும். எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் கீதால சொல்ற தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச. யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதும் என்னையே நினைச்சு யுத்தம் பண்ணு. எப்படி நினைக்கிறது, ஓம் 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 உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளார ஓங்காரம் போகணும் அப்படின்னா உட்கார்ந்து காலையில சாயந்தரத்துல உட்கார்ந்து அபியாசம் பண்ணணும். உட்கார்ந்து அபியாசம் பண்ணி 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 அபியாசம் பண்ணிட்டோம்னா டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டே டு லைஃப்ல எல்லா டைமும் இந்த ஓங்காரம் போயிட்டே இருக்கும் நமக்கு அறியாமி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு மீதி என்னமோ பார்ப்போம். எப்படி சொல்லணும் சாமி அப்படின்னா வந்து அது ஒரு மந்திரம் நான் பாதியில விட்டேன். வராக உபனிஷத்துல கிறிஸ்வம் தகதி பாப்பானி, கிறிஸ்துவ ஓங்காரம் பாப்ப நாசத்துக்கு பண்ணியே ஆகணும். அப்புறம் தீர்கோ மோட்ச பிரதாயக, தீர்க்கமா சொல்லுங்க. எவ்வளோ மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிட முடியுமோ லாஸ்ட் மூச்சு வரைக்கும் இழுத்து ஓங்காரத்தை விடுங்க, மோட்சத்தை கொடுக்கும். இதுக்கப்புறம் எப்படி சாமி பிரயோகிக்கணும் அப்படின்னா தைலகாரம் இவா சின்னம் தீர்க்க கண்டா நினாதவத்து. ரொம்ப அற்புதமானது சாமி. ஏன் கேப்பே விடாம சொல்றீங்க சாமி? ஓம் 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 ஓம். தூக்கம் வருது சாமி, தூங்கிடுவோம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்து உட்காந்து நீங்கள் ஓங்காரத்தில் இப்போ உங்களுக்கு மைக்கில் கேட்க மாட்டேங்குது, இந்த இதில் வந்து கேட்க மாட்டேங்குது. என் காலையில் யாராவது வந்து என் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளார இந்த ஓங்காரத்தோட வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிங் பவுல் இருக்குல்ல, அந்த டிபெட்டியன் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் இது பண்ணும்போது வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சொல்லும் போதே எனக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். யாராவது பக்கத்தில் இருந்து வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்தை கண்டினியூஸாக சொல்லணும். ஓம் 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 ஓம். இப்போ சொல்லும் போதே எனக்கு ஓம் ஓம்னு வைப்ரேஷன் ஆகுது. ஓம் 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 ஓம். ஏன் அப்படின்னா தைலதாரம் தைலதாரம்னா எண்ணெயை ஊத்துனீங்கன்னா எப்படி கேப் இல்லாம எண்ணெய் விடுமோ, எண்ணெய் விழுகுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லணும். கூட வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா தைலதாரம் இவாச்சன்னம். இவாச்சின்னம்னா விச்சேதம் இல்லாம துண்டுபடாம சொல்லணும், தொடர்ந்து சொல்லணும். கூட வந்து தீர்க்கம் கண்டா நினாதவத்து. கோயில்ல மணி அடிப்பாங்கல்ல, டம் 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 டம்னு அடிக்கும் போது என்ன ஆகும், அதோட நாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். பெல் அடிக்கிறது வந்து செப்பரேட்டா இருக்கும், ஆனா நாதம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஓங்காரத்தை உச்சரிக்கும் போது எப்படி பண்ணோம், ஓம் 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 ஓம். எனக்கு நிறைய எனர்ஜி போயிடுச்சு, அதனால சரியா வரமாட்டேங்குது. ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கரெக்டாக வரும். அப்போ என்னன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், கேப்பே விடக்கூடாது. தீர்க்க கண்டா நினாதவத்து. மணி அடிச்சா எப்படி தீர்க்கமான மணி அடிச்சா தொடர்ந்து அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி போகணும். அவாச்சியம் பிரணவசியாகிரம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் சேருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவாச்சியம் அப்படின்னா வாக்குக்கு எட்டாத தத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும், இதோட எண்டுல ஓங்காரத்தோட எண்டுல எது இருக்கு, வாக்குக்கு எட்டாத தத்துவம் இருக்கு. அவாச்சியம் அசப்தமா ஒண்ணு இருக்கு, எது, நிர்குண பிரம்மம். அது வாக்குக்கு எட்டாது. அதை வந்து எஸ்தம் வேத ச வேதவித்து. இந்த ஓங்காரத்தை உச்சரிச்சு முதல்ல நாதத்தை அறியணும், அதுக்கப்புறம் நாதாந்தமா இருக்கிற அந்த துரியத்தை அறியணும். இதை எவன் அறிகிறானோ அவனே வேதத்தை அறிந்தவன். அப்ப மீதி இருக்கிறவனா வேற வேதத்தை அறியாதவன் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஓங்காரத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதோட வேதத்தோட தாற்பயம்
பிராணன் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் நிர்குண நிராகார், இந்த ரெண்டுத்தை தான் அறிவு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம்.